நான் சவுதியில் ஃபர்ஸ்ட் டைம் டொமஸ்டிக் ஏர்போர்ட் டு டொமஸ்டிக் ஏர்போர்ட் போக போகிறேன். அதாவது ஜுபைல்லேருந்து யாம்பு ரீஜன் போக போகிறேன். என்னோடய கம்பெனியை வந்து என்னை ஜுபைல்லேருந்து யாம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ஜேர்னி அதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மட்டன் குஸ்காவா. வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என்னோடய பேர் ரியாஸ். நான் வந்து சவுதியில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். இந்த சேனலில் வந்து நான் சவுதி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது என்னோடது, அதுக்கப்புறமா சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. Check the mic and make sure it sound right, boys. ரூமெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்தாச்சு, வெக்கேட் பண்ணிட்டேன். ஸோ பேக் எல்லாம் பேக்டு. ஸோ நமக்கு 2 லக்கேஜ் தான் இருக்குது, ஒரு செக்இன்னு ஒரு பேக் பேக்கு. இப்போ வந்து பஸ்ஸில் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதை போய் பஸ்ஸில் லோட் பண்ணணும். ஸோ அதை போய் லோட் பண்ணுவோம். இப்போ டைம் இல்லை, 8 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் கொண்டு வந்து வச்சாச்சு. நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஸோ நம்ம ஏறும்போது ஃப்ரீயாக ஏறிக்கலாம்ல. ஸோ முன்னாடியே வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கேயே உட்காந்துட்டு அப்படியே சீக்கிரமாக இறங்கி போயிடலாம். இங்கே ஜுபைல் ஏர்போர்ட் கிடையாது, நம்மளை வந்து தமாம் ஏர்போர்ட் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் போகிற வழியில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இந்த டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணணும். அங்கே தான் போக போகிறோம், மெயின் ஆஃபீஸ்க்கு ஜுபைல் 1ல். என்னோடய இண்டிவிஜுவல் சாவி இது. ஸோ இதை போய் நம்ம கேம்ப் பாஸ்ட்டை கொடுக்கணும். கேம்ப் பாஸ்ன்றவர் வந்து இந்த கேம்பை வந்து, அதாவது இந்த அக்காமடேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறவர். ஸோ அவர் தான் இந்த ரூமெல்லாம் பார்த்துப்பார். ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ இந்த சாவி என்னோடது, அவர்கிட்ட போய் நான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து கேம்பாஸ் ரூமு. போய் சப்மிட் பண்ணிட்டு வருவோம். பாய். याम्बू अभी जाएगा ना ये बस? जुबैल 1 जाके पहले ஓ வேலு ஜீவாவா, அது நம்மள்கிட்ட வண்டியை வந்துட்டு ஊருக்கு ஓடி எடுத்து. मोहम्मद रियाज सेफ्टी। आप अपना लगेज लेकर डालिए इसमें। डाल दिया ना। इधर से पहले जाने का जुबैल 1, वहाँ पे आप लोग उधर समरा का सेफ्टी करने का फर्स्ट। ठीक है कैंप में। ठीक है, सेफ्टी करके फिर उधर से आप लोग को ये भेजेगा लोग बाई फ्लाइट। ओके ओके ओके। और एक और आदमी है, 2 आदमी है। 2 आदमी जो जुबैल 2 से। जुबैल 2 से। ठीक है ठीक है। चलिए। हाँ दिया। और कुछ नहीं है ना, बेडशीट वगैरह सब उधर ही. கேம்புக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். 1 hour later. ஜுபைல் 2லேருந்து ஜுபைல் 1 வந்துட்டோம். இப்போது இங்கே பிளானிங்கில் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் எப்போன்னு கேட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். டிக்கெட் பேப்பர்லாம் வாங்கிட்டோம் ஜுபைல் 1 ஆஃபீஸில் இருந்து. நமக்கு வந்து 3:30க்கு ஃப்ளைட்டு, இப்போ 11 ஆகுது. ஸோ லஞ்சு சாப்பிட்டு வந்துடுங்க, வண்டி எடுத்துடலாம் அப்படின்னாங்க. நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டு பேகை ஒரு ஃப்ரெண்டு ரூமில் வச்சுருந்தோம். ஸோ அங்கே போய் பேகை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் அங்கேருந்து. ஸோ இங்கேருந்து நம்ம தமாம் ஏர்போர்ட் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆகும். ஸோ நாங்கள் போகிறது ஒரு 5 பேர்கிட்ட அப்படின்றதுனால நமக்கு பஸ்ஸு கொடுக்கல, ஒரு சின்ன வேன் தான் கொடுத்தாங்க. சரி அதிலே போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ லக்கேஜெல்லாம் பின்னாடி அடிக்கிட்டு நாங்கள் கிளம்பி ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. தமாம் ஏர்போர்ட்டில் நமக்கு செக்இன்லாம் முடிஞ்சுது, போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நம்ம இப்போது லோக்கல் டிபார்ச்சருக்கு போகிறோம். அதாவது டொமஸ்டிக் டிபார்ச்சருக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 hour ஃப்ளைட்டு நமக்கு ஜெட்டாவுக்கு. ஜெட்டாலேருந்து பை ரோடு வந்து நமக்கு யாம்பு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஸோ தமாம் ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்லேயே வந்து பிக்கெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஃப்ளைனாஸ் வந்து சவுதியோட ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸு. ஸோ இதில் தான் நமக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். ஒரு 15 minutes டிலேயோடு நம்ம ஜெட்டா வந்து இறங்கியாச்சு. ஜெட்டா ஏர்போர்ட் வந்து தமாம் ஏர்போர்ட்டோட நல்லா ஹேப்பனிங்காக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து மெக்கா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நிறைய கூட்டம். எல்லா நாட்டிலேருந்தும் உம்ரா பண்ணுறதுக்காக இந்த ஏர்போர்ட் தான் வந்தாகணும். ஸோ நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் அல்பைக்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் வண்டி வந்ததும் கால் பண்ணாங்க. சரி நாங்கள் பேஸ்மெண்ட் போயிட்டு பேக்கெல்லாம் அடிக்கிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம்.
ஜெட்டா ஏர்போர்ட்லேருந்து என்னோடய கேம்புக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர் ஆகும் அப்படின்றதுனால வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அரை மணி நேரம் வந்து டைம் இருந்தது. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேயே அல்பைக் சாப்பிட்டதுனால எங்களுக்கு அவ்வளோவா பசிக்கலை. அப்படின்றதுனால தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கினோம். அவ்வளோதான், இந்த பக்கலாவில் தான் வாங்கினோம். ஸோ அதுவே கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. யாம்பூவில் இருக்க நம்ம கேம்புக்கு வந்துட்டோம். ஸோ காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த ஜேர்னி நைட்டு 1 மணி தான் முடிஞ்சுது. ஜுபைல் 2லேருந்து ஜுபைல் 1, ஜுபைல் 1லேருந்து ஏர்போர்ட்டு, தமாம்லேருந்து ஜெட்டா வந்தோம். அதுக்கப்புறமா ஜெட்டாலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் பை ரோடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க காரில். ஸோ அது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நடந்தது. ஸோ கொஞ்சம் லாங் டே நேற்று. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது நேற்று ட்ராவல் ஃபுல்லாக. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இப்போ காலையில் எழுந்திருக்கேன். ஸோ நல்லா தூங்கிட்டோம். ஏன்னா நைட்டு ரீச் ஆகிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சு மிட் நைட்டில். ஸோ நல்லா தூங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டைமிங் முடிஞ்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தரமாட்டாங்க, 7 to 8 தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சனால பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே கேம்பில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஸ்னீக் பீக் ஆஃப் மை கேம்ப்பு. ஸோ பாருங்கள். ஸோ நான் எதுக்கு யாம்பு வந்தேன், என்னோடய கம்பெனி எதுக்கு யாம்பு அமிச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோவை முடிச்சிடுவோம். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜுபைல் தான் வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜுபைலில் இருக்கிற மாதிரியே ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ்லாம் வந்து சவுதியில் இருக்கிற மற்ற ரீஜியன்ஸான யாம்பு, ரியாது, ஜெட்டா, அதுக்கப்புறம் ரபிக்னு ஒரு இடம், அங்கெல்லாம் கூட இருக்கும். ஸோ யாம்பில் கொஞ்சம் மெஜாரிட்டியான பிளான்ட் இருக்குது ஜுபைலுக்கு அப்புறமா. ஸோ நம்ம கம்பெனி வந்து ஜுபைலில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ நிறைய கான்ட்ராக்டிங் கம்பெனிக்கு வந்து ஜுபைலில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸான யாம்பு, ராபிக்கு, அதுக்கப்புறமா ரியாது, அங்கேயும் வந்து கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆயில் அண்ட் கேஸ் கான்ட்ராக்டிங் சொன்னல அந்த இது தான். ஸோ அப்படி வந்து யாம்பூலேயும் நம்ம கம்பெனிக்கு வந்து இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. என்னோடய கம்பெனிக்கு வந்து யாம்பூலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது, குட்டி பிரான்ச்சு. ஸோ யாம்பூ ரீஜியனில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து இந்த பிரான்ச் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ இப்போது என்னோடய கம்பெனியில் வந்து யாம்பூவில் இருக்கிற ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஜுபைலேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து யாம்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து இப்போது வர மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர், டிசம்பரில். இப்போ ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் இருக்குது அப்படின்றதுனால கம்மி மேன் பவர் வச்சு தான் வேலைக்கு போயிட்டு இருப்போம். ஸோ அதனால் இப்போ வந்ததே ஒரு 5-6 பேர் அப்படின்றதுனால எங்களை டேரெக்டாக ஃப்ளைட்லேயே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ஜுபைலேருந்து யாம்புக்கு. இப்போது நீங்கள் ஒரு 10-20-30 பேர்கிட்ட இருந்தீங்கன்னா அவங்கள வந்து பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வருவாங்க. ப்ரைவேட் பஸ் ஹையர் பண்ணி கூப்பிட்டு வரலாம், இல்லைன்னா கம்பெனி பஸ்லேயே கூப்பிட்டு வரலாம். அது வரத்துக்கு ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்கும், ரெஸ்ட் எடுத்து வர மாதிரி இருந்தால். நீங்கள் இப்போ தான் இந்தியாவிலேருந்தே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இங்கே ஜெட்டாலேருந்து டிக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஜெட்டா வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ரோட் வழியாக உங்களை யாம்பு இல்லை ராபிக் கூப்பிட்டு போகலாம். ஸோ யாம்பு இல்லை ராபிக் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து ஜெட்டா தான். ரியாதில் உள்ள பிளான்ஸுக்கு வந்து டைரெக்டாக ரியாத் ஏர்போர்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ லோக்கலில் இப்போ ஜுபைலில் இருக்கிற ஆளை வந்து இங்கே யாம்பு இல்லை ரியாதுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, கான்ட்ராக்டிங் கம்பெனியில், உங்கள் கம்பெனிக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது, யாம்பு, ராபிக்கு, ஜுபைல் அப்படின்னா, உங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜுபைலேருந்து யாம்பு, யாம்புலேருந்து ராபிக் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணலாம்.